ட்ரம்ப்பு தான் எல்லா பஞ்சாயத்தையும் தீர்த்து வைக்கிறாரு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், இந்தியா பாகிஸ்தான் போர் அது வந்து ஒரு இதாக நடந்துச்சு. ஆனால் ஒரு முடிவே இல்லை. இப்போ கார்கில் போகிறாங்க நமக்கு தெரியும். ஃபைனலி பாகிஸ்தான் சரண்டர்டுங்கிறது தெரியும். பட் இங்கே அஃபிஷியலாக வந்து எத்தனை பேர் தாக்கப்பட்டாங்க, எத்தனை மிஸ்ஸிலிங்க, எந்த ஒரு தகவலுமே இல்லை. எல்லாம் ரீல்ஸில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோமே தவிர நியூஸ் அந்த அளவுக்கு தெளிவாகவோ, இல்லை வந்து பிஜேபியோடைய பிஆர்ஓவாக இருக்கிற ரங்கராஜ் பாண்டே கூட அந்த அளவுக்கு தெளிவாக எனக்கு சொன்ன மாதிரி தெரியலை. ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் வந்து சொன்னார், மேட்ச் நின்று போச்சு, ஏதோ மழை மாதிரி மழை வந்துச்சு, மேட்ச் நின்று போச்சுங்கிற மாதிரி ட்ரம்ப் சொன்னார். ஆனால் இந்தியா பாகிஸ்தான் வந்து வாரை நிப்பாட்டியாச்சு. இப்போது இவ்வளோ பெரிய வார், ஈரான் வார், இஸ்ரேல் வார், இப்போ 2 நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் போட்டாங்களாம். இனிமேல் நம்ம சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒப்பந்தத்துக்கு வந்திருக்காங்க. அப்படிங்கிறத யார் வெளியிடுறாங்கன்னா ட்ரம்ப்பு தான். ஸோ இவனுங்கெல்லாம் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம், இவர் வந்து தடுக்கிற மாதிரி தடுப்பாராம், இங்கே ஒருத்தர் வந்து அறிவிப்பாராம். ஓவராலாக பாதிக்கப்படுறது மக்கள் மட்டும்தான். இந்த நாடுகளுடைய பாலிடிக்ஸு, இது பாலிடிக்ஸ் பின்னால் தான் எல்லாமே இருக்குதுன்னு வைங்களேன். இதுக்கு பின்னால் எக்கனாமி இருக்குது, இதுக்கு பின்னாடி ஆயில் நம்ம வாங்கிறது, கொடுக்கறது, டாலர் விலை ஏறுறது கம்மியாகிறது எல்லாமே இந்த அரசியல் சோதி தான் இருக்குது. ஒரு அடி எடுத்து வச்சா இங்கே இருக்கிற மொத்த எக்கனாமியும் மாறும், உலகத்தில் இருக்கிற அத்தனை கட்டமைப்பும் மாறும். அது புரியுது. ஆனால் அதுக்கு எத்தனை உயிர்களை பலி வாங்கிட்டாங்கன்னு பாருங்களேன். எத்தனை உயிர்கள் இதோட எனக்கு நிப்பாட்டிட்டாங்கன்னு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இன்றைக்கும் சைனா வந்து இந்தியாவை ஆக்கிரமிக்கிறது நிப்பாட்டில், பாகிஸ்தான்லேருந்து ஊடுருவிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நம்ம எத்தனை காசாவில் போன உயிர்களுக்கெல்லாம் என்ன இது, இஸ்ரேல்லே உயிர் போனவங்களே இருக்கட்டுமே, அதுக்கெல்லாம் என்ன மதிப்பு? எத்தனை சின்ன பிள்ளைகள் வந்து இறந்துருக்காங்க, அதுக்கெல்லாம் என்ன ஒரு பதில்? அதுதான் தெரியல. ட்ரம்ப் இன்று முதல் நீ கட்ட பஞ்சாயத்து ட்ரம்ப் என்று எல்லாரோடும் அழைக்கப்படுவாய்.